ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 7/6/2025 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 24ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை சமநோக்கு நாள், பக்ரீத் பண்டிகை, உலக உணவு பாதுகாப்பு தினம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். ரிஷப லக்னம் இருப்பு 1 நாழிகை 13 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:52 மணிக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று காலை 6:45 மணி வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று காலை 11:34 மணி வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று பிற்பகல் 12:20 மணி வரை வரியான், அதன் பின்பு பரிகம். கரணம் இன்று காலை 6:45 மணி வரை பத்திரை, அதன் பின்பு மாலை 7:45 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 11:34 மணி வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 11:34 மணி வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. இந்த இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட அனைத்து நாடுகளையும் சேர்ந்த அன்பர்கள் வாகன பயணங்கள் ஏதாகிலும் இருந்தால் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் அருகில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவித்து ஆஞ்சநேயரை வழிபட அனுக்கிரகங்கள் அற்புதமாக கிடைக்கும். உங்கள் வாழ்வில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷராசியில் சுக்கிரன், ரிஷபராசியில் சூரியன், மிதுன ராசியில் புதன் மற்றும் குரு, கடகராசியில் செவ்வாய் நீச்சம், சிம்ம ராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு ஒற்றுமை நிலவும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரலாம். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதால் சேமிக்கும் எண்ணம் உண்டாகும். உத்தியோகத்தில் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் சுபிக்ஷகரமாக செல்லும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷ செய்தி காத்திருக்கிறது. இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைப்பதால் மகிழ்ச்சிகரமாக காணப்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடையணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் உங்கள் ஆற்றல் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடிக்கும் வல்லமை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் சற்று ஓய்வெடுக்கும். வருமானம் பல வழிகளில் வந்து சேரலாம். உங்களின் திறமைக்கு ஏற்ப உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக கேட்டிருந்த கடனுதவி இன்றைய தினம் கைக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக செல்லும். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவார்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில்
இல்லத்தரசிகளுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகம் எழும் என்பதால் அருகில் உள்ள ஆலய தரிசனம் செய்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு ஒற்றுமை பிள்ளைகளின் மூலம் நிறைவேறும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் வீண் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக செல்லும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து போவீர்கள். மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிக முன்னேற்றம் காண்பார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகம் எழும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து ஹயக்ரீவரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்றைய தினம் உற்றார் உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருப்பதால் மனமகிழ்ந்து காணப்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு ஒற்றுமை நிலவும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் பணியிட மாறுதல் உறுதியாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் பயண வாய்ப்புகள் மேம்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வெளியூர் வாய்ப்புகள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்காக குரல் கொடுப்பார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீணலைச்சல் உருவாகலாம். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களால் நன்மைகள் உண்டாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் தைரியம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு புரிதல் உணர்வு மேம்படும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை அருமையாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளை கவர்வீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூட்டாளிகள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் தைரியமாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருப்பார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலம் அதிகம். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு உடன் பிறப்புகளின் மூலம் நன்மைகள் உண்டாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் தனவரவில் இருந்த தடைகள் உடைபடும். கொடுத்த வாக்குறுதிகளை அருமையாக காப்பாற்றி மகிழ்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களுக்காக சில அத்தியாவசிய செலவுகளை மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் குவியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக முன்னேற்றம் காண்பார்கள். உறவினர்கள் நண்பர்களுக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷ செய்தி ஒன்று வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும்.
மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் செலுத்துவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான கருப்பு நிற ஆடை அணிந்து கால பைரவரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சற்று சங்கடமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும் என்றாலும் பேசும் வார்த்தைகளில் கவனம் வைப்பது நல்லது. வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் சற்று குறையும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து தருவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் என்றாலும் புதிய முதலீடுகளை தயவு செய்து இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் மனக்குழப்பம் வந்து மறையும். இல்லத்தரசிகளுக்கு உடலில் ஒருவித அசதி சோர்வு வந்து நீங்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் செலவுகள் அதிகரித்தாலும் மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிகழும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்ந்தாலும் செலவுகளும் வரிசை கட்டி நிற்கும். உத்தியோகத்தில் பணியிட மாறுதல் உறுதியாகலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு உயரப் பெறுவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வாகன பழுதுகளால் செலவுகள் உண்டாகும். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களால் நன்மைகள் உண்டாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் செலுத்துவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து ஸ்ரீ தேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் லாபங்கள் அதிகரிக்கும் நாளாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு ஒற்றுமை நிகழும். வருமானம் எதிர்பார்த்தபடி பல வழிகளில் வந்து சேரலாம். உங்களின் திறமைக்கு ஏற்ப உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக முன்னேற்றம் காண்பார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத தனவரவு ஒன்று வந்து சேரலாம். இல்லத்தரசிகளுக்கு மனமகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறுவதால் சந்தோஷமான சூழ்நிலைகளை காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் உருவாகலாம். வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் உண்டு. உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் புத்துணர்ச்சியோடு நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு அவசியம் என்பதை புரிந்து கொள்வீர்கள். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் உண்டாகும். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு ஒருவித ஆற்றல் குடிகொள்ளும். இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள்.
வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு புத்துணர்ச்சி தரும் செய்தி ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாளாக உங்களுக்கு அமைந்து மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு புரிதல் உணர்வு மேம்படுவதால் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். உத்தியோகத்தில் நீங்கள் வைத்ததுதான் சட்டம். தொழில் மற்றும் வியாபாரம் நிமித்தமாக பயண வாய்ப்புகள் மேம்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவுகளின் மூலம் அனுகூலம் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பல வண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று சங்கடமான சூழ்நிலைகள் அமையும் என்பதால் கவனம் அவசியம். வாகன பயணங்களில் எச்சரிக்கை கண்டிப்பாக தேவைப்படும். ஏனோ தானோ என்று நடந்து கொள்ளக்கூடாது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையலாம். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதில் காலதாமதமாகி சிரமப்படுத்தும். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிப்பதோடு வீண் அலைச்சலும் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கவனம் அவசியம். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிகவும் நன்மையை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். உறவினர்கள் நண்பர்கள் தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து தருவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் என்றாலும் புதிய முதலீடுகளை தயவு செய்து இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் மனக்குழப்பம் வந்து நீங்கும். இல்லத்தரசிகளுக்கு உடலில் ஒருவித அசதி தோன்றி மறையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து அங்காளம்மன் தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். சுபிட்சங்கள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.